நம்ம குடலை கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம என்னதான் வெளியில் போய் பஜ்ஜி போண்டா பீட்சா பர்கர்னு ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்டாலும் அது நம்மளோட ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த 6 ரூல்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மோசமான உணவு சாப்பிட்டாலும் உங்கள் குடல் ஆரோக்கியமாகவே இருக்கும். உங்கள் குடல் சுத்தமாக ஆரோக்கியமாக இருந்ததுன்னா உங்கள் மொத்த உடலுமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 6மே ரொம்ப 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 எளிமையான விஷயங்கள் தான். ஆனால் இது வரைக்கும் நம்ம செய்யாமல் இருந்திருப்போம். ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள். இதில் நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதில் நான் சொல்லக்கூடிய அந்த 6வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நீங்க செய்யாம விடும்போது உங்களுக்கு கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நீங்க யோசிப்பீங்க இதுதானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு. ஆனா இதுக்கு உங்க உடம்புல அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 30 வகை தாவர உணவையாவது சாப்பிட்றணும்னு சொல்றாங்க. தாவர உணவு அப்படின்னா வெறும் கீரையும் காய்கறியும் சாப்பிட்றது மட்டும் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆகட்டும், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், காய்கறிகள் ஆகட்டும், கீரை ஆகட்டும், தானியம் ஆகட்டும், ஏன் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் இருக்குல்ல, அது கூட தாவரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துனா அட்லீஸ்ட் ஒரு 30 வெரைட்டிக்கு மேலேயாவது வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா, ப்ரோட்டீன் நிறையா சாப்பிடணும்னு இந்த 9 to 5 ஜாபுக்கு போகிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே எல்லாம் முட்டை சாப்பிட்றாங்க, மதியம் சிக்கன் சாப்பிட்றாங்க, நைட்டு ஃபிஷ் சாப்பிட்றாங்க. புரோட்டீன் இன்டேக்கை சரியா பார்த்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அது கூட அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு இந்த தாவர உணவு, பிளான்ட் பேஸ்ட் நியூட்ரிஷன், இதை கம்ப்ளீட்டா மறந்துடுறாங்க. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், அதாவது நார்ச்சத்து அதிகமா உள்ள தாவர உணவுகளை தவிர்த்துட்டு இந்த மீட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, நான்வெஜ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோலன் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற சீரகம், மிளகு, மஞ்சள், இது எல்லாமே தாவர கணக்குல தான் வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துனா எப்படியும் நம்மளோட டிபிக்கல் சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிடும்போது இந்த 30 வெரைட்டிக்கு மேலேயே வந்துடும். நீங்க அப்படி சாப்பிடாம இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சருக்கு மாறிக்கிட்டு வரீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களோட உணவுல மிஸ் ஆகும். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னொரு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பிடுற இந்த தாவர உணவுல இருக்கிற நார்ச்சத்து தான் நம்ம குடல்ல உள்ள பாக்டீரியாக்களுக்கு உணவா அமையும். அதாவது இதை ப்ரீபயோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நார்ச்சத்தை நம்மளால கம்ப்ளீட்டா ஜீரணம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு பிரேக் டவுன் பண்ணி நம்ம குடலுக்கு அனுப்பும் போது அங்க உள்ள இந்த பாக்டீரியாக்கள் அதை கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான சத்து பொருட்களை மாத்தி தான் ரத்தத்துக்கு அனுப்பும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஹெல்தியான தாவர உணவு, பிளான்ட் பேஸ்ட் நியூட்ரிஷன் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா, வெரைட்டியா அதில் வந்துட்டு நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வயிற்றுல இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாமே பயங்கர ஹாப்பி ஆகிடுமா. ஸோ அது ஹாப்பியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களையும் ஹாப்பியாக தான் வச்சுருக்கோம். ஹாப்பினஸ்க்கான ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடாம சும்மா பேச்சுக்கு மட்டும் மதியம் ஒரு வேளைக்கு கொஞ்சம் ஒரு கப் பொரியல் சாப்பிட்றீங்க, மற்றபடி ஃபுல்லாக கறி, மீன், நான்வெஜ் ஃபுல்லாக சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க, பீட்சா சாப்பிட்றீங்க, பர்கர் சாப்பிட்றீங்க, இந்த மைதா ஐட்டம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது உயிரோடு இல்லை அப்படின்னா நம்மளால ஆரோக்கியமா நோய் இல்லாம வாழவே முடியாது. இதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம குடலை சுத்தம் பண்றதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆக்சுவலா நம்ம அந்த குடலை சும்மா விட்டோம் அப்படின்னாவே அதுவே தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கும். இப்போ உங்களோட தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெருவுல இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வருவாங்க. அவங்க வந்து தினமும் சுத்தம் பண்ணிக்கிட்டு போகும்போது தெரு எவ்வளவு நீட்டா கிளீனா இருக்கும். நீங்க அவங்க வர்றதுக்கு வழியே விடாம உங்களோட காரு, பைக்கு, இல்ல லாரி எதையாவது கொண்டு நிறுத்தி வச்சுட்டு எந்நேரமும் டிராஃபிக்லயே வச்சிருந்தீங்க, அவங்க வந்துட்டு போறதுக்கு வழியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க தெருவுல குப்பையும் சுத்தமாகாது. கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த குப்பையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் உங்களோட குடல்ல நடக்குது. நம்ம எப்போ நம்மளோட குடலுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோமோ அப்போ அது தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ரெஸ்டே கொடுக்காம நாள் ஃபுல்லா எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது எப்போ தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களோட முன்னோர்கள்னா இந்த கற்காலத்துலலாம் இருந்தாங்க தெரியுமா, ஆதி மனிதர்கள், அவங்கெல்லாம் எப்படி சாப்பிட்டாங்க? இந்த மாதிரி 3 வேளை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு சாப்பிட்டுட்டு இடையில காஃபி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருந்தாங்களா? அவங்களாம் வேட்டைக்கு போனாதான் அவங்களுக்கு சாப்பாடு. இப்போ சப்போஸ் அவங்க ஒரு நாள் வேட்டைக்கு போறாங்க, இன்னைக்கு ஃபுல் டே அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா இன்னைக்கு ஃபுல் டே அவங்க விரதத்துல தான் இருப்பாங்க. அதை அவங்க பட்னியா பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் விரதம் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த வாரியர் டயட் மாதிரி எல்லாம் இந்த ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறாங்கல்ல, 1 மீல் a day மாதிரி, அவங்களுக்குலாம் வெயிட் லாஸ் ரொம்ப வேகமாவே நடக்கும். ஆனா எல்லாராலையும் அதை பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே 3 வேளை நல்லா சாப்பிட்டு பழகிருப்போம். ஒரு வேளை சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆனாலுமே பசியில் எல்லாருக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆகும், கை கால்லாம் நடுங்கும். ஸோ இது நம்ம மாவு சத்துக்கு அடிக்ட் ஆன மாதிரி தான். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க 3 வேளையே
சாப்பிடுங்க. ஆனா ஒவ்வொரு வேளை உணவுக்கும் நடுவுல ஒரு 4 மணி நேரமாவது கேப் விடுங்க. காலையில ஒரு 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 மணி வரைக்குமாவது எதுவுமே சாப்பிடாம இருங்க. அதே மாதிரி உங்களோட டின்னர நீங்க சீக்கிரமா சாப்பிடுறீங்க. 6, 7 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னாலும், முடிஞ்ச அளவுக்கு இந்த காலையில ஒரு ஸ்நாக்ஸ் காஃபி, ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் காஃபி இதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னாவே, உங்களோட குடலுக்கு அது தன்ன தானே சுத்தம் பண்றதுக்கு கேப் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட இரவு உணவு, உங்களோட டின்னர முடிச்சுட்டு காலையில எந்திரிச்சு சாப்பிடுற வரைக்கும், ஒரு 14 மணி நேரத்துக்கு இந்த கிரைண்டருக்குள்ள எதையுமே போடாதீங்க. அத விட்டுருங்க. சும்மா விட்டுருங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. நீங்க சும்மா முழிச்சுட்டு இருந்தீங்க, நைட் 1 மணி, 2 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருந்தீங்கன்னா தான், நைட் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாயிட்டு அடுத்த வேளை பசிக்கும். அதனால நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் முழிச்சுட்டு இருந்துட்டு, ஒரு 10 மணி மேக்ஸிமம் அந்த டைம்லாம் போய் தூங்கிடுங்க. அப்பதான் உங்களோட குடல் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க அந்த தூங்குற நேரத்துல தான் உங்களோட வயித்துக்கு உங்களால ரெஸ்ட் குடுக்க முடியும். அப்படி ரெஸ்ட் குடுக்கும்போது தான் அது தன்னைத்தானே நல்லா கிளீன் பண்ணிக்கும். 3வதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்மென்டட் ஃபுட். ஃபெர்மென்டட் ஃபுட்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் தான். அத பத்தி நெறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது இப்ப இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா, ஹைப்பர் மார்க்கெட் மாதிரியான பெரிய பெரிய கடைகள்லாம் போனீங்கன்னா, கண்டிப்பா ஏதாவது நீங்க இந்த ஆன்லைன்ல இன்டர்நெட்ல பார்த்த விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த கிம்ச்சி இருக்கும், சார்க்ராட் இருக்கும், கெஃபிர் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே நீங்க கண்டிப்பா அத பத்தி படிச்சு தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா, நமக்கு இந்த ஃபெர்மென்டட் ஃபுட் எதுக்கு அவசியம் அப்படின்னா, நம்மளோட குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களோட கல்ச்சர வளர்க்கறதுக்கு. இப்ப நம்ம குடல்ல ஒரே ஒரு வகையான நல்ல பாக்டீரியாக்கள் தான் அதிகமா இருக்குன்னா, ஆனா நம்ம உடம்புல நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாக்டீரியா தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரோபயோட்டிக் உணவு வெளியில இருந்து குடுக்கும்போது, நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய டைவர்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் பாக்டீரியா நம்ம குடல்ல வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம, நம்ம எந்த நாட்டுல பிறந்திருக்கோம்? நம்ம சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் சாப்பிட்டுருக்கோம்? நம்ம தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பாலாம் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ எங்கிருந்து எடுத்துக்கிட்டாங்க? ஸோ முதல்ல உங்களோட ரூட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆன்லைன்ல பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்குமே அந்த சார்க்ராட்டே வேலை செய்யணும், கிம்ச்சியே வேலை செய்யணும், இந்த கெஃபிரே வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல தயிர் மோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒத்துக்கலையா? பழைய சாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எதுவுமே உங்களுக்கு ஒத்துக்கலங்கும்போது, உங்களோட டயட்டீஷியன் கிட்ட பேசிட்டு, இந்த மாதிரி வெளிநாட்டுகள்ல இருந்து வரக்கூடிய இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுங்க. இப்போ இந்த ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கவங்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோபயோட்டிக்ஸையே டேப்லெட்டா, பில்ஸா எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு தினசரி உங்களோட உணவுல நம்ம ஊர் இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்லாம் ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்க குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் உங்களை காப்பாத்திடும். ஸோ மறக்காம தவிர்க்காம அதை சாப்பிட முயற்சி பண்ணுங்க. 4வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நடங்க. முக்கியமா ஒவ்வொரு வேளை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நல்லா நடங்க. ஒரு 5 to 10 நிமிஷமாவது நடங்க. இந்த மாதிரி நடக்கும்போது உங்களோட ஜீரணம் நல்லா இருக்கும். உங்க ரத்தத்துல வேகமா ஏறுற சர்க்கரையோட அளவு நல்லாவே கண்ட்ரோல்டா மெயின்டைன் ஆகும். ஏன்னா நீங்க நடக்கும்போது உங்க கால்கள்ல உள்ள தசைகள் அந்த வேகமா ஏறுற சர்க்கரை எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்திக்கும். அது மட்டும் இல்லாம முடிஞ்சா காலையில எழுந்திருச்சு வெறும் வயித்துல ஒரு 20 நிமிஷம் நடங்க. இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது நடங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய நடக்கும்போது நீங்க நாள் ஃபுல்லா உட்கார்ந்துகிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் யோசிச்சு பாருங்க, நம்மள 3/4 பேரு உட்கார்ந்துகிட்டே தான் வேலை செய்வோம். நமக்கு எழுந்து நடந்து ஓடி ஆடி வேலை செய்யற வேலையே எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த நடக்கிறதோட தேவை கண்டிப்பா இருக்கும். 5வதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடலுக்கு மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? நம்மளோட மன அழுத்தம், நம்மளோட ஸ்ட்ரெஸ் தான். இப்போ 99% மக்களுக்கு மேல எல்லாரும் யாரை கேட்டீங்கன்னாலும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்க எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ, அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்னால டைரக்டா பாதிக்கப்படுற ஆள் யாருன்னா உங்க குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் தான். நீங்க ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்க குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாமே செத்துக்கிட்டே வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம குடல்ல எல்லாம் பாக்டீரியா இருக்குமா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? உங்களோட பிரீதிங் தான். இப்ப நான் சொல்ற இந்த பிரீதிங் டெக்னிக்கை கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இது நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா இது வேலை செய்யும். அதாவது மூச்சை உள்ள இழுக்கும் போது ஒரு 4 செகண்டுக்கு பொறுமையா உள்ள இழுக்கணும். மூச்சை இழுத்ததுக்கு அப்புறம் ஒரு 7 செகண்டுக்கு மூச்சை உள்ளேயே பிடிச்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 8 செகண்டுக்கு ரொம்ப மெதுவா மூச்சை வெளியில விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 ரவுண்ட் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. காலையில 10 ரவுண்ட் செய்யுங்க, சாயங்காலம் 10 ரவுண்ட் செய்யுங்க, முடிஞ்ச தூங்க போறதுக்கு முன்னாடியும் செய்யுங்க. இதை பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் பயங்கரமா கம்மியாகும். உங்க உடம்புல உள்ள இந்த வேகஸ் நர்வ்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னன்னா, நீங்க ஸ்ட்ரெஸ் மோட்ல இருந்தீங்கன்னாலும் இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்க, இந்த வேகஸ் நர்வ் அப்படிங்கிற ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்க உடம்பு ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு போயிடும். ஸோ இன்ஸ்டன்டா உங்களை அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணும்.
ஸோ இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த டீப் ப்ரீதிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எப்போவுமே இந்த மாதிரி மூச்சு பயிற்சிலாம் பண்ணும்போது நல்லா கூன் போட்டு சொங்கி மாதிரி உட்காந்துட்டு பண்ணாமல் நேராக நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடி நல்லா ரிலாக்ஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இன்சோம்னியா மாதிரியான பிரச்சனை இருக்கு, தூக்கமே வர மாட்டேங்குதுனாலும் இந்த ப்ரீதிங் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கடைசியாக நான் சொன்ன அந்த 6வது விஷயம் என்ன தெரியுமா? நம்மள நிறைய பேருக்கு நம்ம எவ்வளோதான் ஆரோக்கியமாக சாப்பிட்டாலும் பார்த்து சுகர் கட் டயட்லாம் பண்ணுவோம், ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடுவோம், நார்ச்சத்து நிறைய சாப்பிடுவோம், தண்ணி நிறைய குடிப்போம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் பண்ணாலுமே நிறைய பேருக்கு வயிறு உபசமாக இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வர்றது, உடம்பு எந்நேரமும் ஹீட்டாக இருக்கிறது, இந்த பிரச்சனைலாம் இருக்கும். இதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இல்லைன்னா நமக்கு கேன்சர் வர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட தூக்கம், நம்ம உடம்புல எப்படி வள்ளுவர் சொன்னாரோ இந்த நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த தூக்கம் இன்றி அமையாது நம்மளோட உடம்பு. தூக்கம் நமக்கு அவ்வளோ அவசியமான ஒண்ணு. நம்மளால சாப்பிடாம தண்ணி குடிக்காம கூட விரதம்ங்கிற பேர்ல நம்ம உடம்ப கிளென்ஸ் பண்ண முடியும். ஆனா நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா உங்க உடம்புல டாக்ஸின் சேர்ந்துகிட்டே இருக்கும். அது உங்களோட உயிருக்கே ஆபத்தா கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நைட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் ஒரு 10 மணிக்கு பெட்ல படுப்பீங்க. ஆனா படுத்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்காவது ரீல்ஸோ ஷார்ட்ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள் நீங்களா இருந்தா கண்டிப்பா அதை இன்னில இருந்து கம்ப்ளீட்டா மாத்திக்கோங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க குடல்ல ஏகப்பட்ட நோய்களுக்கு நீங்களே டோர் ஓபன் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ தயவு செஞ்சு இந்த தவறுகளை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 6 விஷயத்தையும் இன்னிலிருந்து உடனே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை சரியா பண்ணீங்கன்னாவே உங்களோட ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு அந்த வயிற்றுல கேஸ் இருக்கிறது, ப்ளோட்டிங் இருக்கிறது, வயிறு உபுசம், ஜீரண கோளாறு, இது எல்லாமே நல்லா கம்மியாகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.